strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை கிரிக்கெட் சம்பவம் பார்ட் 9 வித் CBM கிரிக்கெட் பாலா அண்ட் ஜர்னி வித் சபரீஷ். கைஸ், இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா ஆப்வியஸ்லி முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எலிமினேட்டர் மேட்ச் நடந்து முடிஞ்சது பாத்தீங்களா, அதை பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். குவாலிஃபயர் 1 RCB வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை தும்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நம்ம கிரிக்கெட் சம்பவம்ல உங்களோட கருத்துக்களும் எனக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லயன் மேட்ச், அந்த ஒரு அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல கருண் நாயர் ஒரு சூப்பர் 100 அடிச்சிருக்காரு. சஃப்ராஸ் கான் சபரீஷ் மாதிரி ஒல்லி ஆயிட்டாரு, எப்படின்னே தெரியல. ஸோ பயங்கர ஃபிட்டா அவர் ஒரு சூப்பர் 92 அடிச்சிருக்காரு. ஸோ ஜூரலும் இஸ் லுக்கிங் குட் 18 நாட் அவுட். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. முதல்ல நம்ம ஆஸ் யூஷுவல் IPL இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வெல்கம் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குவாலிஃபயர் ஒன்ல லாஸ்ட் இயரோட அந்த SRH பிளே ஆஃபில் எப்படி ஸ்ட்ரகிள் ஆனாங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆனாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் டைட்டன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். பட் ஸ்டில் அவங்க நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ மும்பை அந்த ஒரு 200 டிஃபெண்ட் வந்து கண்டினியூஸ், அவங்களோட ஸ்ட்ரீக் கண்டினியூஸ் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ்லி கருண் நாயர் அந்த ஒரு 180 டே ஓவரில் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த சொன்ன மாதிரி தான் அவர் அந்த ட்வீட் போட்டதுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி விளாண்டாருன்னே சொல்லலாம். கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நேற்று வந்து விளாண்டாரு. ஸோ நல்ல ஒரு நாக்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிக்கெட் போயிட்டுருக்கு. ஸோ IPL-ஆக இருக்கட்டும், இந்த இந்தியா அன்அஃபிஷியல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி பார்க்கவே நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்றத சொன்னீங்க. ஆக்சுவலா குவாலிஃபயர் 2 மாதிரி நான் குவாலிஃபயர் 2 சொல்றேன், சாரி. எலிமினேட்டர் மேட்ச் இவ்வளவு பயங்கரமா எதிர்பார்க்கலாம். குவாலிஃபயர் 1 ரெண்டு டீமும் டிராஃபி அடிக்கணும். யார் ஜெயிச்சா நேரா ஃபைனலுக்கு போய் படுத்துக்கலாம். ஜூன் 3 யார் வேணா அடிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு படுத்துக்கலாம். பஞ்சாப் ஒரு மாதிரி அடிப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். RCB-ல இல்ல இந்த வாட்டி ஆக்சுவலா நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளும் நிறைய பேசியிருக்கோம். எப்பயுமே எப்படி எடுப்பாங்கன்னா பிளேயர்ஸ் ஒரு ஃபேம் உள்ள பிளேயர்ஸ் எடுப்பாங்க. இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச் வினர்ஸ் சுயாஷ் சர்மா ஒரு கொல்கத்தால வந்த சீசன் என்ன பண்ண முடியுமோ பண்ணி காமிச்சிருக்காரு. ஒரு அசுலுட் ஒரு மேட்ச் வினர், ஒரு புவி ஒரு மேட்ச் வினர், அப்புறம் குருணால் பாண்டியா குரூசியலான மேட்ச்ல மும்பைக்கு ஆடி கொடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது அவங்க அந்த ஃபில் சால்ட் நமக்கு தெரியும், அந்த KKR போன வருஷம் பண்ணாரு. அப்படிங்கும் போது இந்த மேட்ச் வினர்ஸ் எடுத்துட்டு வந்ததுனால RCB ஒரு வெல் யூனிட்டா தெரியுறாங்க. இந்த டீம் கரெக்ட் ஃபைனல் போறதுக்கு இந்த டீம் கரெக்டான டீம் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் நேற்று எலிமினேட்டர் செம்ம ஒரு எக்ஸைட்டிங் மேட்சா இருந்துச்சு. கண்டிப்பா பாலா நான் சொன்னாரு இந்த மேட்ச் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் எதிர்பார்க்கல. குவாலிஃபயர் 1 மாதிரி எலிமினேட்டர் இருந்துற போதும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது GT அவங்களால என்ன முடிஞ்சதுங்கிறத பண்ணாங்க. நீங்க கருண் நாயர் சொன்னீங்க. கருண் நாயர் சொன்ன மாதிரி சாய் கன்சிஸ்டன்சி நேற்று கில்லு தான் அந்த மாதிரி ஒரு நாக்கு ஆடுவாரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கேம் அப்படியே மேல எடுத்துட்டு போய் அவரால் என்ன பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, நம்ம வாசியை சொல்லிட்டே இருந்தோம். வாசி நம்பர் 3ல நேற்று ஒரு செம்ம ஷாட் ஆனாரு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிக்அப் ஷாட் அடிப்பாரு போல்ட்ட. அதெல்லாம் ட்ரீட் டு வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் செமையா போச்சு. இருந்தாலும் அந்த 100 அளவுல மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அந்த பால் ஆஃப் த IPL மாதிரி ஒரு பாலை போட்டார் பும்ரா. கண்டிப்பா அந்த மேட்ச் செமையா போச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன கருண் நாயர் ஒரு வாழ்க்கை 2வது சான்ஸ் கொடுத்துச்சுன்னா ஒரு இப்படிதான்ப்பா கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னு கருண் நாயரை பார்த்து கத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆடி இருக்காரு. அப்படியே நம்ம லலித் நட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்போ பாத்தீங்கன்னா கருண் நாயர் நம்பர் 3ல செம பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க கருண் நாயரை கொண்டு போவீங்களா இல்ல சாய் நான் எப்படி பிளான் பண்ணணும்னா, இப்ப கருண் நாயர் அந்த 3ல செமையா பண்ணிருக்காரு. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா சாயும் ஜெய்ஸ்வாலையும் ஆடிட்டு 1 டவுன்ல கருண் ஆடிட்டு 4ல கில் 5ல KL, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்ட் ஜடேஜா, அது பெட்டரா இருக்குமா இல்ல 3ல சாய் கரெக்டா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களா? நான் உனக்கு இது கண்டிப்பா இந்த பர்டிகுலர் வீடியோ முடியும் போது இந்த ஒரு பதில் நான் உனக்கு சொல்றேன். ஓகே, நான் இன்னொரு வாட்டி நான் ரிமைண்ட் பண்றேன். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா நீ ஒரு நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்க. ஏன்னா அது குரூஷலான ஒரு பாயிண்ட் தான். கண்டிப்பா அதை நம்ம லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா முதல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நேற்று நடந்த எலிமினேட்டர் மேட்ச் அண்ட் குவாலிஃபயர் 1 மேட்சை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் மேட்சை பத்தி பேசுவோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பாத்தீங்கன்னா போன வீடியோலயே நம்ம சம்பவம்லயே சொல்லியிருப்போம், ஒரு அவுட்லைன் சொல்லியிருப்போம். அதாவது MI வின் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மேட்சஸ்ல விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க MIல. அதனால அவங்களாம் குரூஷலா இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துச்சு. அண்ட் அதர் எண்ட்ல GT-யை நான் பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. ஏன்னா 228 போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு 50 ரன் வித்தியாசத்துல மும்பை வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். எப்பவுமே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, இந்த மேட்ச் மும்பை எப்படி இருந்தாலும் வின் பண்ணிடுவாங்க, ஈவன் தோ GT பயங்கரமா விளையாடினாலுமே. புரியுதா உனக்கு? ஏன்னா பும்ரா கிட்ட அந்த ஒரு 4 ஓவர் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேக்ட்னால நான் சொல்றேன். பட் ஸ்டில் தே கேவ் எக்ஸலன்ட் ஃபைட். 20 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட் அந்த டாட் பால்லாம் இல்லைன்னா கூட 10 ரன் வித்தியாசத்துல கூட தோத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தே மேட் அ குட் ஃபைட். நம்மளுக்கு ஒரு எலிமினேட்டர் மேட்ச் பாக்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. குவாலிஃபயர் 1 ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா இருந்தது. பட் ஒரு பக்கம் நம்ம GT இந்த சேஸ் நல்லா பண்ணாங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணாலுமே
குசல் மெண்டிஸ், கெரால் கோச்சி. இந்த 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் குஜராத் டைட்டன்ஸ் தோக்க. குசல் மெண்டிஸ் அவர்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது பட்லர் இல்ல, குசல் மெண்டிஸ் சாரி ரீப்ளேஸ் பண்ணா சாரி கஷ்டப்படுவாங்க. பாத்தீங்கன்னா நின்னா பச்சை பாம்பு கொட்டுது, படுத்தா நல்ல பாம்பு கொட்டுதுன்ற மாதிரி நேத்து ரொம்ப மாட்டிக்கிட்டாரு. அதுவும் பேட்டிங்ல ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கும் போது பேட்டிங்ல இப்படியாயா அவுட் ஆகுன்ற மாதிரி ரொம்ப ஒரு பேட் டே ஒருத்தருக்கு இருக்கலாம். அது வந்து நேத்து வந்து அவரோட வாழ்க்கையில ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்ற ஃபீல். எக்ஸாக்ட்லி. சி ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்ல ஐயோ குசல் மெண்டிஸ் பாவண்டா இப்பதானா முதல் தடவை ஆடுற ஐபிஎல் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லலாம். ஆனா அந்த கான்டெஸ்ட் ஆஃப் த மேட்ச் நான் திருப்பி உனக்கு சொல்றேன். இந்த கான்டெஸ்ட் ஆஃப் த மேட்ச் பார்க்கும்போது குசல் மெண்டிஸ் அண்ட் கோச்சி 2 பேருமே ஒரு முக்கியமான காரணம் குஜராத் டைட்டன்ஸ் தோக்க. நான் சொன்ன மாதிரி குசல் மெண்டிஸ் அவர்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா 2 கேட்ச் சிட்டர், அதாவது ஃபீல்டர்ஸ் கேட்ச் டிராப் பண்றத இந்த ஐபிஎல்ல நிறைய பார்த்துட்டோம். அதனால கெரால் கோச்சியும் அந்த கேட்சை பிடிச்சிருக்கணும், ஆனா விட்டுட்டாரு. அந்த மாதிரி பழமான கேட்ச் எல்லா டீமும் விடுறாங்க எல்லா மேட்ச்லயுமே. அது வந்து இந்த காமனான ஒரு ஃபீச்சர் இந்த ஒரு ஐபிஎல்ல. ஆனா கீப்பர் கிளவுஸ வச்சுக்கிட்டு கேட்ச் விடுறது அன்அக்செப்டபிளான ஒரு விஷயம். ஓகே, சோ 2மே வந்து சிட்டர். அதை பிடிச்சிருந்தா கதையே மாறி இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரன்ஸ் அடிச்சாரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேத்த மாதிரி குசல் மெண்டிஸ் வந்து பேட்டிங்ல ஒரு 10 பால் 20 ரன் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. காம்பன்சேட் பண்ணிடுவாருன்றதுக்குள்ள ஹிட் அவுட் ஆகி அவர்னால திருப்பி என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போனாரு. சோ நிஜமாவே ஃபர்கட்டபிள் டே ஃபார் குசல் மெண்டிஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. கோச்சி நிஜமாவே அவர் விளையாடுற எல்லா மேட்ச்லயுமே இல்ல எப்படின்னா 4 ஓவர் 50, அடுத்த மேட்ச் நான் 4 ஓவர் 55, அதுக்கு அடுத்த மேட்ச் நான் 4 ஓவர் 60 தரேன், அப்படிதான் ஆக்சுவலா அவர் போயிட்டு இருக்காரு. கேட்ச் விட்டது இல்லாம அவரோட போலிங்கும் ரொம்ப புவரா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். தீஸ் ஆர் த 2 மெயின் ரீசன்ஸ் வை ஜிடி லாஸ்ட் த மேட்ச். ஓகே, அண்ட் எம்ஐ எங்க கரெக்டா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி அந்த சான்சஸை யூஸ் பண்ணி அந்த டிராப் சான்சஸை யூஸ் பண்ணி ஒரு செமனா விளாண்டாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், லைவ்லயும் சொல்லியிருப்பேன், இது ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச். வேற ரோஹித் ஹேஸ் டு ஸ்டெப் இன்னு சொல்லிட்டு, புரியுதா? சோ அதே மாதிரி ரோஹித் ஸ்டெப் இன் ஆகி கேட்ச் விடுறதுக்கு அவர் எதுவும் பண்ண முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு ஒரு சூப்பர் நாக் ஆடிட்டாரு. ஓகே, பட் ஸ்டில் சூரியகுமார் யாதவ் ஒரு கேமியெல்லாம் ஆடிட்டு போயிட்டாரு, எல்லாமே ஓகே. பட் லாஸ்டா ஒரு இம்பர்டஸ் தேவைப்பட்டுச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு. அந்த டைம்ல தான் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு சின்ன கேமியோ விளையாடுவாரு. அந்த 8 பால் 9 பால் 20 ரன் 22 ரன், அது ரொம்ப குரூஷலா இருந்தது. கோச்சி அடிச்சு பொழப்பாரு தெரியுமா, அது ரொம்ப குரூஷலா இருந்துச்சு ஆக்சுவலா. அண்ட் போலிங்ல ஆப்வியஸ்லி வந்து வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு மும்பை டு சம் எக்ஸ்டென்ட். அந்த 17th ஓவர்ல தைரியமா பும்ரா கொடுத்து அந்த ஷட் டவுன் ஓவர் பண்ணது. ஓகே, இன்னும் ஒரு 18வது ஓவர் கூட ஐ மீன் 19வது ஓவர் கூட கொடுத்துருக்கலாம். 18th ஓவர் வந்து கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அது ஒரு கட்சியான ஒரு மூவ், அது கிளிக் ஆயிடுச்சு. அண்ட் பும்ராக்கு மட்டும் அப்ரிசியேஷன் இல்ல, அஸ்வினி குமார் பாண்டியாவும் நல்லா போட்டான். அதுக்கேற்ற மாதிரி 10 போல்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ் கம்பைண்டா சூப்பரா மும்பை போலிங் போட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பா அதை சொல்லியே ஆகணும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் சாய் சுதர்ஷன், த லோன் வேரியர், அப்கோர்ஸ் லோன் வேரியர் சப்போர்ட்டட் பை வாஷிங்டன் சுந்தர், அன்பிலியபிள் நாக். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட வந்து இப்படி ஒரு நாக்கு வந்து விளையாடுவாருன்னு எதிர்பார்க்கல. போல்ட்டெல்லாம் 2 6 அடிப்பார்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இவ்வளவு ஆடியும் அவங்களால வின் பண்ண முடியல. ஏன்னா டார்கெட் ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பா இதை வந்து சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிராக்டிகலி எனக்கு என்னால அது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஒரு விக்கெட் போச்சுன்னா போதும், ஒரு ஷட் டவுன் ஓவர் இருந்தாலே போதும், ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ போயிடும்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜிடியோட அந்த லோவர் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கு, புரியுதா உனக்கு? சோ அது ஒரு ஃபேக்டர். பட் லாஸ்ட் 3-4 மேட்சா ஜிடியோட போலிங், அதாவது எப்படி அவங்க வந்து டாப்ல வந்தாங்க, ஜிடியோட போலிங்னால தான் டாப்ல வந்தாங்க. பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் டாப் 3 டாப் 2 தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்க போலிங் ஒரு மிகப்பெரிய வெப்பனா இருந்தது. சோ லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சா அவங்க போலிங் மிகப்பெரிய சொதப்பலா இருக்கு. என்ன ரீசன் இருக்கும் பாலா நீ நினைக்கிற? ஆக்சுவலி அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து சிராஜ் விக்கெட் எடுக்காத ஒரு மிகப்பெரிய ரீசன்னே சொல்லலாம். ஸோ அதுவுமே ஒரு ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாய் கிஷோர் நேத்து வந்து பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து நல்லா ப்ளே பண்ணாங்கன்னே சொல்லலாம். அந்த ஸ்வீப்பா இருக்கட்டும், ஒரு ரோஹித் நல்ல ஒரு ஸ்வீப் ஆடினாரு. தென் சூரியகுமார் யாதவ் அவர் நல்ல ஒரு ஸ்வீப் பண்ணாரு. ஸோ சாய் கிஷோரை வந்து டேக் ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ். ரோஹித் சர்மா தான் எஸ்பெஷலி நல்லா விளாண்டாரு. ஸோ அதனால அதெல்லாம் வந்து அவங்க பண்ணதுனால வந்து பெருசாக அவங்க ரன்ஸ் லீக் பண்ண வேண்டிய விஷயம் வந்துருச்சு. ஸோ அதனால யாருமே வந்து நிறுத்து பிடிக்க அங்கே ஒரு ஆள் கிடையாதுன்னே சொல்லலாம். ஏன்னா பிரசிகிருஷ்ணன் நேற்று ரன்ஸ் கொஞ்சம் லீக் பண்ணார். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் ஒருத்தர் தான் நல்லா நீட்டாக போட்டார். பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா விக்கெட் லெஸ்ஸாக போயிட்டார். ஸோ நேற்று அவர் நல்லா பண்ணார். ஸோ அதுதான் ஒரே விஷயம். ஸ்வீப் குமார் யாதவ்னு பேர் வச்சிடலாம் நினைக்கிறேன் சூரியகுமார் யாதவுக்கு, சீரியஸ்லி. ஏன்னா எல்லா பாலையும் பெருக்கிறாரு. லாஸ்ட் ஒரு இந்த ஐபிஎல்லே ஃபுல்லா நான் பார்த்துட்டேன், ஸ்பின்னர்ஸை பால பிச்சே பண்ண விட மாட்டேங்கிறாரு. ஸோ அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சூரியகுமார் யாதவ். இன்டர்நேஷனல் மேட்ச்ல தான் கன்சிஸ்டன்டா விளையாடல, பட் அட்லீஸ்ட் ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கன்சிஸ்டன்டா விளையாடிக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் மேபி ஒரு ஸ்பின்னரை ட்ரை பண்ணிருக்கலாமா ஏர்லியரா? ஏன்னா பேட்ஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு நாக் ஆட்டு போனாரு. ஓகே, அந்த ஒரு இம்பர்டஸ் ஸ்டார்டிங்ல ஒரு இம்பர்டஸ் கொடுத்துட்டு போனாரு மும்பைக்கு. அது ரொம்ப ரொம்ப குரூஷலா இருந்தது. நீங்க மும்பை வின் பண்ண ரீசன் வந்து நான் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா
பேஸ்டோவும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஆக்சுவலா அவர் கொடுத்த அந்த ஸ்டார்ட் ரொம்ப குரூஷலா இருந்தது. ஓகேவா? சோ பேஸ்டோ கொஞ்சம் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கொஞ்சம் திணற சான்சஸ் நிறைய இருக்கு. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மேபி ஒரு சாய் கிஷோரை பவர் பிளேல எடுத்துட்டு வந்து பேஸ்டோ விக்கெட்ட கூட எடுக்க சான்சஸ் இருந்துரும். அந்த மாதிரி ஒரு கட்சியான ஒரு டிசிஷன் சுப்மன் கில் எடுக்கல. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. சபரிஷ், நீ என்ன நினைக்கிற? வந்து பாத்தீங்கன்னா இப்ப கில் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ள வந்துட்டு அந்த ஸ்பின்னர்ஸ் ட்ரஸ்ட் பண்றதே கொஞ்சம் வந்து சைட்ல கம்மியா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றேன். அதுவும் ரஷீத் கான் வந்து செம்மையா ட்ரஸ்ட் பண்றாரு. நேத்து ரஷீத் கான் பியூட்டிஃபுல்லாவே போட்டிருந்தாரு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரஷீத் கானோட சாய கொஞ்சம் கீழே தான் வந்து ட்ரஸ்ட் பண்றாரோ அப்படின்றது இருக்கு. அது இல்லாம பவர் பிளேல வந்து ஒரு ஸ்பின்னர் எடுத்து அந்த ரிஸ்க் எடுக்கணும். நீங்க நேத்து சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. என்ன பண்ணீங்கன்னா ஒரு பும்ரா முன்னாடி எடுத்திருந்தாங்க, 18வது ஒரு ஷடன் ஓவர் போட்டாங்க. அந்த ஒரு இருந்தாலும் இந்த ஓவர்ல ஒரு ப்ரெஷர் எடுப்போம், பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த ரிஸ்க் அதை வந்து கில் எடுக்கிறதுக்கு தயங்கினாரு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம், சாய் கிஷோர் வந்து ஒரு ஓவர் கடைசியா மேட்ச் முடிஞ்சோட ஆல்மோஸ்ட் அவங்க கைவிட்டு போன மாதிரி தான் போட்டிருக்காரு. அதனால வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க் அவங்க எடுத்துருக்கணும், அதுக்கு தயங்கினாருன்னே சொல்லலாம் கண்டிப்பா கில். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 மேட்சா கில்லோட பாடி லாங்குவேஜும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல. அப்கோர்ஸ் ஒரு கேப்டன் காண்டு தான் ஆகும். ஏன்னா பவர் பிளேல நீ 3 கேட்ச் விட்டேன்னு வச்சுக்கோயேன், போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கில் வந்து ஓப்பனா பேசலாம். தோத்த ரீசன் என்னன்னும் போது இல்ல, 3 கேட்ச் பவர் பிளேல விட்டீங்கன்னா எங்க இருந்து வின் பண்ண முடியும், அது இந்த மாதிரி ஒரு எலிமினேட்டர் மேட்ச்லன்னு சொல்லிருப்பான். ஆக்சுவலா அது ஃபேக்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குரூஷியல் மேட்ச்ல நீ அந்த மாதிரி கேட்சஸ் டிராப் பண்றதெல்லாம், ஏன்னா ஒரு பிளேயருக்கு ஒரு கேட்ச் டிராப் பண்ணா பரவாயில்ல, 2-3 கேட்ச் டிராப் பண்ணா அந்த பிளேயர் வச்சு செஞ்சிட மாட்டானா? புரியுதா உனக்கு? நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா ஜிடி வந்து அவங்க கிரவுண்ட் ஃபீல்டிங்குமே ரொம்ப புவரா இருந்துச்சு. சோ தே வேர் நாட் ரெடி ஃபார் திஸ் பர்டிகுலர் மேட்ச். இதுதான் கிளியரா தெரியுதுல பாலா. எனக்கு உங்ககிட்ட தான் கேட்கணும். பிரஷர் மேட்ச், when it comes to pressure match அப்படின்னும் போது ஜிடி என்னதான் ஒரு டைட்டில் அடிச்சிருந்தாலுமே சரி, என்னதான் ஃபைனல் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலுமே சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல இவங்களும் மாட்டுறாங்க, அங்க பஞ்சாப் கிங்ஸும் மாட்டுறாங்க. சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் ஃப்ரண்ட்ல வராங்க. ஓகே, சோ இது ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா அந்த கிரால் குவாய்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் இருந்தார். ஈஸி கேட்சஸ்லாம் வந்து விட்டார். ஸோ ஒரு மாதிரி ப்ரெஷர்டாக தான் இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சாய் கிஷோர் வந்து நல்லா டேக் ஆன் பண்ண விதமாக இருக்கட்டும், ஸோ அவருக்கு இந்த எந்த பொசிஷனில் போடுறது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் ஆப்வியஸ்லி அந்த ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இருந்தது. பட் அதே ஒரு யங்ஸ்டர் சாய் சுதர்ஷன் அவர் வந்து ஹேண்டில் பண்ணார். பட் அவர் ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, கூட யாரும் அந்த அளவுக்கு பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதுவுமே வந்து ஒரு வரிங் சைன்ஸ் தான் ஜிடி. கண்டிப்பா. எனிவே மும்பை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன் பிட்வீன்ல என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு பிலீஃப் இருந்தது, எம்ஐ வின் பண்ணிடுவாங்க என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலுமே, ஒரு ஷட் டவுன் ஓவர் இருந்தா போதும் அப்படின்னு. ஆனா மும்பை கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கயாசா இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து நான் ஏற்கனவே இதை பத்தி அட்ரஸ் பண்ணியிருப்பேன், ஹர்திக் பாண்டியா தான் ஆக்சுவலா கேப்டன், பேருக்கு தான் கேப்டன். ஆனா ஒரு பக்கம் அவர் தனியா ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயவர்தனே அங்க ஒரு கூட்டணி போயிட்டு இருக்கு. அவரும் சரி, மலிங்காவும் சரி, பொலாடும் சரி, டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பாலுக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா இப்படி போடுறான் அப்படி போடுறான்ட்டு. அப்புறம் ரோஹித் சர்மா தனியா பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ். இந்த டீம்ல ஏற்கனவே ஏகப்பட்ட கேப்டன்ஸ் இருக்காங்க, அது ஒரு விஷயம். அண்ட் டக் அவுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா டூ மச் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ். ஒரு மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஈவன் ஆஷிஷ் நேரா கூட நிறைய பேசுவார். அவர் கூட இந்த மேட்ச்ல ரொம்பலாம் பயங்கரமா இறங்கி என்ன சொல்றது அனிமேட்டடா இருந்த மாதிரி தெரியல. ஆனா மும்பை இந்தியன்ஸ் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அனிமேட்டடா இருந்தாங்க. பிரஷர் வந்து அவங்க பண்றத பார்த்தே உள்ள இருக்கிற பிளேயர்ஸ்க்கு பிரஷர் ஆயிடும் போல இருக்கு, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்கோர்ஸ் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் இருந்ததுனாலதான் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல தே குட் ஏபிள் டு புட் தட் ஷட் டவுன் ஓவர்ஸ் அண்ட் தே குட் ஏபிள் டு வின். பட் இவங்க இந்த அளவுக்கு கயாஸ் ஆனாங்கன்னா கண்டிப்பா அந்த பிளேயர்ஸ்க்கு அங்க பிரஷர் ஆகும்ல. இது என்னோட ஒரு கருத்து. சபரிஷ், நீ என்ன சொல்ற? வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அஸ்வானி குமார் வந்து 10th ஓவருக்கு அப்புறம் தான் வந்து உள்ள வந்திருந்தார். பாத்தீங்கன்னா 10 ஓவர் வந்து ரோஹித் சர்மா அந்த ஆன்ஃபீல்ட்ல இருந்தாரு. பார்க்கும்போது வந்து நிறைய டிஸ்கஷன் நீங்க சொன்ன மாதிரி வந்து எப்பயுமே வந்து மெஹேலாலாம் அமைதியா அந்த சீட்ல உட்காந்து பார்த்திருப்போம். அங்கேருந்து ஒரு செலிப்ரேஷன் மட்டும் வரும். நீங்க சொன்ன மாதிரி நேத்து வந்து ரொம்ப அனிமேட்டடா இருந்தாங்க. ஏன்னா மேட்ச் வந்து அப்படியே வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு 228 ஓகே நம்ம வந்து கண்டிப்பா 2 விக்கெட் ஜிடி எடுத்துட்டாங்கன்னா மும்பை ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஓவர்ல போல்ட் விக்கெட் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா நேத்து வந்து பவுலர்ஸ் அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கவே இல்லை. குஷால் மெண்டிஸ் வந்து அவரோட விக்கெட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் ஒரு 12-13 ஓவர் வரைக்கும் வந்து விக்கெட்டே எடுக்கல. அந்த பும்ராவோட அந்த விக்கெட் வந்து வாஷி எடுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விக்கெட்டே இல்ல. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதும் புரியல. சாண்டரையும் கொடுக்க முடியல. இந்த சைடு சாயும் வாஷியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா நீ சொல்றது கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட். அவங்க எப்ப பிரஷர் ஆனாங்கன்னா அந்த வாஷிங்டன் சுந்தரும் சரி, சாய் சுதர்ஷனும் அந்த சடனா ஒரு 2 ஓவர்ல சம காட்டு காட்டிடுவாங்க. அங்கதான் கொஞ்சம் ஆக்சுவலா மும்பை கேம்பும் சரி டீமும் கொஞ்சம் லைட்டா கதி கலங்கினாங்க.
கண்டிப்பா. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் என்ன பண்றது, யார் அந்த விக்கெட் எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கும்போது, சரி ஓகே திருப்பி நம்ம சீட் கோட் வந்து விக்கெட்ஸ் வேணும்னா நம்ம யார்கிட்ட போவோம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. அவர் வந்து திருப்பி வந்து ஹர்திக் பாண்டியாக்கு இருக்கிற லக்ஸூரியே வந்து அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா விக்கெட் வேணும் அப்படின்னா ஒரு ப்ரெஷரை உடைக்கணும் அப்படின்னா எப்படி போட்டாலும் நான் விக்கெட் எடுப்போம். ஒரு மாதிரி வந்து வாஷிங்டன் வந்து ஒரு மாதிரி டாக்டிக்ஸா என்ன பண்ணாருன்னா உள்ள பாலை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஸ்டெம்பை கவர் பண்ணி லெக் ஸ்டெம்ப் கார்டு எடுத்து கரெக்ட். ஆடிட்டு இருந்தாரு. கரெக்டா அவர் டீப் பாத்தீங்கன்னா கிரீஸ். அது இன்ஸ்விங்கர் பால் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா காலே வச்சாலும் வைடு போயிடுன்ற மாதிரி வைடு மாதிரி பிச்சா ஆனிச்சு. சரி வைடு போயிடு நகர் போய் நல்லா டக்குன்னு உள்ள வந்து அவரால் புஷ்அப் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு. அது ஒரு அன்பிளேயபிள் பால். இது நேற்று வந்து எல்லாருமே சொன்னோம் டியூ வந்து எவ்வளவு இருந்துச்சுங்கிறத பார்த்தோம், பால் எப்படி வலுக்குச்சுன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஒரு மனுஷன் பால்லாம் வலுக்கே வலுக்காது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யும் அப்படின்னு அந்த சொல்லுவாங்களா, நான் பாலோட பேசுறாரு இவர் அப்படின்னு நம்ம சாண்டருக்கு சொன்னோம். அது மாதிரி வந்துட்டு பும்ராவும் சரி பாலும் சரி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. என்ன அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த பால் விழுதுங்கிறத நேற்று நல்லாவே பார்த்தணும். பும்ரா கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன தெரியுமா? அவர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணும் தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணும்னு தெரியும். அந்த ஆங்கிள்ஸை வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா சிங்க் பண்ணி போடுவாரு. எனக்கு அதுதான் பும்ரா கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ ஒரு சாம்பியன் போலர்னா நீ வந்து லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கும் நல்லா போடணும், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கும் நல்லா போடணும். அவன் தான் ஒரு சாம்பியன் போலர். சில போலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே வில் பி கம்ஃபர்டபிள் வித் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சில பேருங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்லா போடுவாங்க. இப்ப சிராஜ் எடுத்துக்கோ எக்ஸாம்பிள். ஓகே, இஸ் மோர் கம்ஃபர்டபிள் வித் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அந்த பால் வந்து உள்ள வரும்ல, அப்புறம் லைட்டா அப்படி ஷேப் ஆகி வரும். வேற லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு கொஞ்சம் லெக் சைட்ல போடுவான், கொஞ்சம் ஈஸியா போடுவான். வேற பும்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆங்கிள்ஸை கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு போடுவாரு. அந்த ஹெவி பால் ஓகே, ஈவன் தோ அந்த யாக்கர்ஸ் போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் இருந்து சைடு ஆங்கிள் இருந்து பால் உள்ள வலிச்சுக்கிட்டு வரும். சோ அதனால பேட்ஸ்மேன்னால அந்த அண்டர்நீத் போக முடியாது. நீ சில ஃபாஸ்ட் போலர்ஸா அடியில போய் அப்படி எடுத்து பிக்கப் ஷாட் ஆடலாம். ஆனா பும்ராவை நீ பிக்கப் ஷாட் ஆடுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு போலருக்கு ஆக்சுவலா. அதனாலதான் இப்படி ஒரு சீட் கோட் மாதிரி கன்சிஸ்டன்டா பும்ரானால இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. நானே ஆச்சரியப்படுவேன். ஏதாவது ஒரு மேட்ச் அடி வாங்க வர, ஆப்வியஸ்லி கருண் நாயர் ஒரு மேட்ச் அடிச்சாரு டிசி, அந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் டெல்லியில. ஃபைன், பட் ஸ்டில் மேட்ச் டு மேட்ச் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது, இது இந்த மாதிரி எந்த போலர் ஆக்சுவலா ஐபிஎல்ல பண்ணிருக்கான்றது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்ல. பும்ரா இஸ் அப்சல்யூட்லி கோட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ தட் இஸ் ட்ரூ. ஸோ எனிவேஸ் மும்பை வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா எண்ட் ஆஃப் த்ரீ அவங்க எலிமினேட்டரை தாண்டி போகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. பெரிய பாசிட்டிவ் என்னன்னா ரோஹித் சர்மா கம்மிங் இன் டு த ஃபார்ம் ஒன்ஸ் அகைன். நடுவில் சிஎஸ்கேவோட அடிச்சாரு, திருப்பி ஒரு லல் ஃபேஸ் வந்துச்சு. ரோஹித் சர்மா கமிங் இன்டு த ஃபார்ம். அதை விட இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிக்கல்டன் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதுதான் இப்ப பேஸ்டோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு கேமியோ ஆடிட்டு போயிட்டாரு. இன்ஃபேக்ட் இன்னுமே ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாரு. நான் பால அடிக்க வரலடா, வெட்ட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேஸ்டோவை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து பம்புடப்பா வந்து நிக்கிறாரு. நீ போடுடி, நீ போடு, நான் அடிக்கிற உன்னை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா ஐபிஎல் என்ன எடுப்பானுங்கன்னு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது ஆக்சுவலா, சீரியஸ்லி. ஏன்னா ரொம்ப நேரமா நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணிருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா டப்புடு பிச் ஆஃப் த பால் எல்லா பாலும் அடிக்க முடியும். கொஞ்சம் ஷார்ட்டா வந்தா மட்டிக்கு அந்த ஒரு ஸ்கொயர் லெக்ல ஒரு 6 ஒன்று விட்டா மாத்தியா எங்க போய் விழுந்துச்சுன்னு அப்பயே பார்த்தேன். ஐயோ இவன் ரெடியா இருக்கான்டா, இவன் வந்து அவ்வளவு சீக்கிரம் இனிமேட் வந்து அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம்னு. அந்த ஒரு நல்ல கேட்ச் அது ஆக்சுவலா சாய் சுதர்ஷன் மேல டிஃப்ளெக்ட் ஆகி கோச்சி கேட்ச் பிடிச்சாரு. இல்லன்னு வச்சுக்கோங்க ஒரு செஞ்சுரி கன்ஃபார்மா அடிச்சிருப்பான் ஆக்சுவலா பேர்ஸ்டோ. சம்பவம் இருக்கு குவாலிஃபயர் 2ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பேஸ்டோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து இப்ப திருப்பி நிக்கிறாங்க. அதாவது மும்பை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு எடுப்பாங்க ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். அண்ட் இந்த சீசன்ல கைஸ், இந்த சீசன்ல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான் வச்சு செய்யறான். என்ன பாலா கம்ப்ளீட்டா எடுத்து பாறேன், ரீப்ளேஸ் பண்ணி வந்தவன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அடிக்கிறான். ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று அந்த பேஸ்டோ வந்து எஸ்ஆர்ஹெச் பேஸ்டோ பார்த்த மாதிரியே தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டியில் இப்போ விளாண்டுருக்காரு, அந்த யார்கஷருக்கு விளாண்டுருக்காரு. ஸோ அங்கே ஒரு நல்ல ஃபார்மை பார்த்து தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் மூவ்னே சொல்லலாம். ஏன்னா அவர் கரண்ட் ஃபார்மை பார்த்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க வந்து கவுண்டியில் வந்து ஒரு 2-3 மேட்சஸ் வந்து அவர் அவைலபிள் கிடையாது. ஸோ அந்த கவுண்டி கிட்ட டிசைட் பண்ணி தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இவர் வந்து எங்களுக்கு வேணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஒரு வில்ஜாக்ஸ் ப்ரைஸை கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நேற்று வந்து கமெண்ட்டில் அபினவ் முகுந்த் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் வந்து கரெக்டான மூவ்ஸ். அது என்னமோ ஒரு அப்ராக்சிமேட் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs என்னமோ கவுண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு நல்ல ஒரு ஃபார்மை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஒரு மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட பேட்ஸ்டோ பார்த்த மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் மேட்ச் கண்டினியூ பண்ணுவார். ஏன்னா அகமதாபாத் விக்கெட்டும் அவருக்கு வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி அடிக்கிறாருன்ட்டு. இந்த இடத்துல எனக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேரிஸ்டோக்கு வந்து ஒரு செம்ம கிரெடிட் கொடுக்கணும். நேற்று செம்ம பேட்டிங் ஆடினாங்க. ஒரு ரெட் பால்ல இருந்து டக்குன்னு ஒரு ஒயிட் பாலுக்கு ஸ்விட்ச் ஆயிருக்காரு. அப்படிங்கும் போது அந்த எப்படி விட்டுட்டு அந்த
ஹைதராபாத்ல இருந்த பாலா நான் சொன்ன மாதிரி எப்படி அந்த ஒரு பிபிகேஸ்ல இருந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு அந்த மேட்ச் வந்து பிபிகேஸ்க்கு ஆடினாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க நான் ஐபிஎல் விட்டுட்டு போனோம் நான் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருக்கும் செம கிரெடிட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து எப்படி மும்பை வந்து சொல்லியிருப்பாங்கன்னா போய் பால் நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல உட்ரா பேட்டை அப்படின்ற மாதிரி வந்து நேற்று வந்து ஃபுல்லா பேட்டை விட்டு வேற மாதிரி அந்த பவர் பிளே இல்லாது பேரிஸ்டோ பிளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஈவன் திலக் வர்மா கூட ஒரு நல்ல கேமி ஆட்டு போனாரு. கண்டிப்பா அந்த கான்பிடன்ஸ் லெவல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மும்பை பேட்ஸ்மேனுக்கு எல்லாருக்குமே வந்து ஹையா இருக்கும். ஏன்னா ஹர்டிக்கு ஒரு கேமி ஆட்டாரு, நமந்தீர் ஆல்ரெடி கேமி ஆடிட்டு தான் இருக்காரு. இந்த மேட்ச்ல ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆனாலுமே ஸ்டில் இஸ் இன் அ குட் மோட், அந்த ஒரு ஹிட்டிங் மோட்ல இருக்காரு. ஸோ பேட்டிங் வைஸ் மும்பை இந்தியன்ஸ் நல்ல ஒரு கரெக்டான டைம்ல எல்லாருமே ஹிட்டிங் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. போலிங் எடுக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சர்ன்ஸ் இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ஆப்வியஸ்லி இந்த நியூ பால்ல விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா சம்டைம்ஸ் அந்த 3rd ஓவர் 4th ஓவர் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல கலீல் அஹமது வாரி வாரி ரன் கொடுப்பாரு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் அது ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கு. அட் த சேம் டைம் ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட் வித் அஸ்வினி குமார் பாண்டே ஆல்சோ. ஏன்னா அண்டர் பிரஷர்ல அந்த பையன் வந்து சில மேட்ச்ல அடி வாங்கியிருக்கான், அது கத்துப்பான், அதை கத்துக்கிட்டு தான் திருப்பி கம்பேக் ஆறான். அவன் கிட்ட எனக்கு என்னன்னா அவனோட பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, என்கிட்ட பால கொடுங்க, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் பாண்டே கிட்ட இருக்கு. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பாக்குறோம், முதல் தடவை ஐபிஎல் விளாடுறதெல்லாம் பாக்குறோம், டேலண்ட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட்னால கெட்டு போறாங்க. ஆப்வியஸ்லி அவங்க கேம் அஃபெக்ட் ஆகுது. ஆனா இந்த பையன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு இருக்காங்க. இவன் எடுத்துக்கோ, ஆயுஷ் மாத்திரை எல்லாம் எடுத்துக்கோ, தேர் லுக்கிங் சோ காம் அண்ட் கம்போஸ்ட். ஈவன் பிரஷர் டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுல இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றானுங்களே பெரிய விஷயமாச்சு. ஏன்னா ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் உனக்கு தெரியும், அண்டர் பிரஷர்ல நீ ஒரு நாளைக்கு நீ ஹீரோ ஆகலாம், ஒரு நாளைக்கு நீ வந்து வில்லன் ஆகலாம் இப்ப இருக்கிற சோஷியல் மீடியால எல்லாம். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட் வித் அஸ்வினி குமார் பாண்டே. த லைன் அண்ட் லென்த் அவர் போட்டதா இருக்கட்டும், அந்த ஃபீல்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போலிங் போட்டதா இருக்கட்டும், இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஆக்சுவலி. ஸோ எனிவே 20 ரன்ஸ் வித்தியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் வின் ஃபார் எம்ஐ. ஜிடி நிறைய விஷயங்கள் இருக்கு லேர்ன் பண்ணிக்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இன்னொன்னு ஒரு ஃபாரினர் கண்டிப்பா தேவை மிடில் ஆர்டர்ல. ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா விளாட்னாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எஸ் வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பவுண்டரி அடிச்சாரு, அதெல்லாம் கியூட்டா இருந்தது, பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஆனா அவர் விளையாடின ஃபுல் இன்னிங்ஸுமே அவர் என்ன நினைச்சிட்டாரா, நம்ம கியூட் ஷாட்ஸே ஆடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்படி ஆட முடியாது, சம்டைம்ஸ் நம்ம பேட்டை வீசி தான் ஆகணும். அப்படிதான் விளையாடி நான் பார்த்திருக்கேன் ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட். ஆனா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் டைம் பண்ணி தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப விசித்திரமா ஆடினாரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. சோ அந்த நிறைய டாட் பால்ஸ் கன்சியூம் ஆச்சு பயங்கரமா. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ஆக்சுவலா ஜிடிக்கு போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்டா வந்து என்னதான் இருந்தாலுமே அவங்க ட்ரை பண்ணாலுமே ராஜா பும்ராக்கு ஒரு ஓவர் இருக்கு, ஷட் டவுன் போட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டிசப்பாயிண்டட் வித் ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட். அவரோட அப்ரோச் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவா தோணல. மேட்ச் தோத்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எல்லாம் ஃபீல்லாம் பண்ணாங்க, அது எல்லாமே ஓகே. பட் ஆனா நீ உள்ள அங்க உன்னோட 100% நீ கொடுக்கணும்ல. எக்ஸாம்பிள் டேக் சாய் சுதர்ஷன், என்ன ஒரு நாக்கு. எப்படி இந்த பையனால வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா வெறும் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் மட்டுமே ஆடிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு தெரியல சபரிஷன் பாலா. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆறேன். என்னதான் டேலண்ட் இருக்கட்டுமே, ஒரு கத்தி இல்ல, ஒரு அக்ராஸ் த பேட் கிடையாது, புரியுதா? ஜஸ்ட் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் தான். 160 ஸ்ட்ரைக் ரேட். ஆக்சுவலா வந்து 33 பால்ல 60 என்ன தான், அது இருக்கும் செம்மையா ஆனா. எப்போ வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆனானோ அப்ப கொஞ்சம் அண்டர் பிரஷர் போயிட்டான். அந்த ஒரு 13 பால்ஸ் 13 ரன்ஸ் தான், பவுண்டரிஸ் வரல. அவன் என்ன நினைச்சானா நம்ம கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போவோம் நினைச்சான், அது கரெக்ட் தான். பட் ஸ்டில் ஒரு பவுண்டரி இல்ல ஒரு 6ஆவது இன் பிட்வீன்ல வந்திருந்ததுன்னா பிரஷர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருக்கலாம். சோ அது வேணா ஒரு சின்ன குறை சொல்லலாம். பட் ஆனா அவனோட நாக்ல வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. அன்பலீவபிள் டேலண்ட். த வே அவன் எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்ல அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆன் டிரைவா இருக்கட்டும், ஐயோ பியூர் டேலண்ட் பாலா. இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஜஸ்ட் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் மட்டும் ஆடியே நான் இவ்வளவு ரன்ஸ் அடிப்பேன், ஆரஞ்சு கேப் எடுப்பேன், இவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணுவேன்றதை நான் பார்த்ததே இல்லை பாலா. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் வந்து ஒரு மாதிரி அன்பிலியபிள்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இப்போ சோஃபார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 ஐபிஎல்ஸாக வந்து விளாண்டுருக்காரு. அந்த டவுன்ஃபால் நான் பார்க்காத பிளேயர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல சோஃபார் வந்து சாய் சுதர்ஷன். ஸோ மற்ற பிளேஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து டவுன்ஃபாலில் வந்து பார்த்துட்டோம். ஸோ சோஃபார் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் பெருசு எதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்சிஸ்டன்சியாக விளாடுறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இயர் பை இயர் வந்து அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் குட். அது இல்லாமல் நேற்று ப்ரெஷர் சுச்சுவேஷனில் சூப்பராக விளாண்டாருன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜிடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லியோ எடிட்டில் வந்து அவருக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. கரெக்டான ஒரு வீடியோனே சொல்லலாம். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. கடைசியில் சாய் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். சபரீஷ், இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, நீ நோட் பண்ணியா? அதாவது பிரசித் கிருஷ்ணாவை நியூ பால்ல போட வேண்டிய ஒரு தருணம் வந்துருச்சு இவங்களுக்கு. ஏன்னா டீம் காம்பினேஷன் மாறினதுனால அவங்க அர்ஷத் கானை டிராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு வரணும், கரெக்டா? சோ அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 2வது ஓவரே பிரசித் போடுற மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் கட் தானே அவர் போடுவாரு.
ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அது எக்ஸ்பென்சிவா போனது இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய அடி ஜிடிக்கு. இது நான் ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் கட்ல வந்து பிரசித் எப்பவுமே சூப்பரா போட்டுருக்காரு என்டையர் டோர்னமெண்ட். இந்த மேட்ச்ல காம்பினேஷன் சேஞ்ச் ஆச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ பால் ஒரு ஓவர் போட வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதுவும் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிடி லைக் அந்த ஒரு கேட்ச் அப் கேம் தான், தேவர் ரியலி ஸ்ட்ரகிளிங். அது ஒரு விஷயம். சரி, ஆர்சிபி பட்டையை கிளப்பிட்டாங்க, ஷார்ட்டா முடிப்போம். என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன், இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் எனக்கு வேணும். வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது என்னன்னா மேட்ச் ஆரம்பிச்சு ஏஞ்சோனே வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு போட்டாங்க சுத்தியில வச்சு. இதுக்கப்புறம் நீ ஏஞ்சிக்கவே முடியாது தம்பின்ற மாதிரி 100க்கு ஆல் அவுட் சம்பவம் செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க 5 ரன் ஒரு வைட் பிளஸ் 4 இருக்கு. 5 ரன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது சொன்னா எங்க பஞ்சாப் கிங்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவாங்களோ, அது சொல்லல, நீ சொல்லிட்ட. என்ன பாலா, நீ எதிர்பார்த்தியா இந்த மாதிரி ஒரு மேட்ச்? இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கலாம். மேபி ஒரு டஃப் இருக்கும்னு நினச்சோம் சார். நானும் சபரிஷும் வந்து சொன்னோம், ஒன் சைடில் மட்டும் போயிடக்கூடாது, அப்படி தான் சொன்னால் அப்படி தான் வந்து முடிஞ்சுது. ஸோ இது வந்து ரைட் டைம் ஃபார் ஆர்சிபி. அப்படி தான் வந்து அவங்க கேமை வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து விளாண்டுருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்லேயும் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு ஃபைட் பண்ணுறாங்களோ அது நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எடுப்பாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கு. கப்பு தூக்குவாங்கன்ற வாய்ப்பு இருக்குன்ற சான்சஸ். சபரிஷ், நீ சார் நீங்க வந்து எப்பயுமே வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேனலுக்கு நான் தான் பீடாக்குன்னு சொல்லுவீங்க. அப்படிங்கும்போது ஸ்டார்ட் எடுத்துட்டு வரணும்ல. அசுரன் இது வரைக்கும் வந்து 6 வாட்டி பாத்தீங்கன்னா சொல்லி தொலையும் 6 வாட்டி பாத்தீங்கன்னா வந்து ஃபைனல்ஸ் விளையாடி இருக்காரு ஒயிட் பால் செட்டப்ல. ஒரு மேட்ச் கூட ஃபைனல்ல வந்து தோத்ததே கிடையாது. அப்படிங்கும்போது ஃபைனல் போயிட்டாங்க, அந்த வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா 18 வருஷமா 2 டீம், 18 வருஷமா கப்படிக்காத 2 டீம் வராங்க. பஞ்சாப் ஆர்சிபி வெயிட் பண்ணிருக்காங்க. மும்பை பாத்தீங்கன்னா அந்த 18 வாட்டி அந்த 200+ வந்து இது வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது? எல்லாமே 18 இருக்கு. 18வது வருஷம் ஏதாவது ஒண்ணு புதுசா நடந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ சபரிஷ் ஒரு ஸ்டார்ட் எடுத்துட்டு வரப்போ நானும் ஒரு ஸ்டார்ட் எடுத்து வந்துடுறேன். 2018க்கு அப்புறம் வர அந்த குவாலிஃபயர் 1ல வின் ஆகிற டீம் தான் வந்து கப் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு இது இருக்கு. சார் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டார்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வந்து பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் அவ்வளவுதான் சார் போட்டு எடுத்துன்னு வருவீங்க போல இருக்கு. இருறா, கரெக்டான டைம்ல நான் வந்து அந்த ஸ்டேட்டஸ் சொருகிறேன்ட்டு. பட் எனிவேஸ் கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க போலிங் யூனிட் இப்ப பக்காவா இருக்கு. ஏசுலுட் வந்தோடனே, ஏன்னா நியூ பால்ல புவனேஸ்வர் குமார் போடுறாரு, ரஜத் படிதார் ஃபீல்டுல கேப்டனா வந்துட்டாரு. ஏன்னா ஜிதேஷ் சர்மா போன மேட்ச், அந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச் வந்து எல்எஸ்டியோட பேட்டிங்ல பயங்கரமா வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் அஸ் அ கேப்டனா வேணாம், இந்த டீம் கப்படிக்கணும்னு தான் ரஜத் படிதார் தான் கேப்டனா இருக்கணும். அது ஒரு பாசிட்டிவ். நிஜமாவே தே ஆர் லுக்கிங் லைக் தே ஹேவ் த பெஸ்ட் சான்ஸ் டு வின் திஸ் கப்னு எனக்கு தோணுது. ஆர்சிபி, எஸ் பஞ்சாப் கிங்ஸ் கம்பேக் ஆகி வரலாம். எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் தேர் டே. பட் ஓவரால் அவுட்லுக் பார்க்கும்போது ஒரு 60-65% வந்து ஆர்சிபிக்கு இந்த வருஷம், அந்த 18வது வருஷத்துல அந்த VK 18 அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எழுதி வச்சிருக்கான் ஆண்டவன்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம், எனிதிங் கேன் ஹேப்பன். பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு ரியாலிட்டி செக், என் வீடியோலயே சொல்லியிருப்பேன், இது ஒரு ரியாலிட்டி செக். ஷ்ரேயா ஐயர் மாசா பேசினாரு மேட்ச் தோத்துட்டாலும் போயிட்டு. அதாவது என்ன சொல்றது, ஜஸ்ட் நாட் த பேட்டில் நாட் த வார் அப்படின்னாரு. அதெல்லாம் கேட்கும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி மும்பை இந்தியன்ஸோட அவங்க அந்த மாதிரி தான் விளையாடுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா லீக்ல லாஸ்ட் அவங்க தான் அடிச்சு உள்ள டாப் 2க்குள்ள வந்தாங்க. சோ கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே வராங்க. ஜிடி ஃபர்ஸ்ட், அடுத்தது PBKS, அதை முடிச்சாங்கன்னா அடுத்த ரிவெஞ்ச் ஆர்சிபி எம்ஐ மட்டும் ஃபைனல் வந்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்குன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சொல்லிக்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு வியூவர்ஷிப்பும் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். ஸோ ஒரு மாதிரி டஃப் பேட்டில்னே சொல்லலாம். ஓகே, பட் லாஸ்டா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு இருக்கேன். ஆர்சிபி 7/7 வின் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். நம்ம அதை ஒரு ஷார்ட்ஸா கூட போட்டுருந்தேன். அது செம வைரலா போயிருக்கு. அது வந்து யூடியூப்லயா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8/8 வின் பண்ணிருக்காங்க. கரெக்டா? சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்சிபி டீம் கிட்ட இருந்து நான் என்ன ஆக்சுவலா பாக்குறேன்னா, அந்த நெவர் சே நெவர் டைன்ற ஒரு ஆட்டிடியூட், அது வந்து ஒரு டீமுக்கு ரொம்ப முக்கியம். நீ டிராஃபி அடிக்கணும்னா, நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல டீவியேஷன்ஸ் டைவர்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா கப் அடிக்கணும், அதை நோக்கி தான் இருக்காங்க. மேபி அவங்க விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேட் வேணா பண்ணலாம், ஓகே, பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா மேட்ச் முடிஞ்சோடனே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்க. ஆப்போனன்ட் கிட்ட போய் கை கொடுத்துட்டு ரொம்ப நார்மலா இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நம்ம ஆர்சிபி கிட்ட இருந்து பல வருஷமா மிஸ் ஆகுது. ஆனா இந்த வாட்டி அப்படி இல்லை. எந்த இடத்துல அந்த ஒரு மெச்சூரிட்டி காமிக்கணும் அந்த பிளேயர்ஸ் காமிக்கிறாங்க. நாங்க கப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன வேணா செலிப்ரேட் பண்றோம்ன்ற மாதிரி. சோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. தே ஆர் இன் அந்த ஒரு கோல்ல கிளியர் கட்டா இருக்காங்கன்னு தோணுது. அந்த என்டையர் ஆர்சிபி யூனிட் நான் சொல்றேன், எந்த பிளேயர் வந்தாலுமே பெர்ஃபார்ம் பண்றான் பாரு. சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இந்த ஒரு டீமுக்கு டிராஃபி அடிக்கிறதுக்கு. அது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம், நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட லாஸ்டா ஒரு போட்ட ஒரு ரீல்ஸ்ல. அதாவது
நீங்க வந்து திக்வேஷ் ரத்தியோட கேரக்டர், திக்வேஷ் ரத்தியோட அந்த ஆட்டிடியூட பத்தி நீங்க பேசுறீங்க. இதே மாதிரியே ஒரு பெரிய பிளேயர் இந்த மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்காரு, யங்ஸ்டரோட வந்து மூஞ்சிக்கு முன்னாடி போய் பயங்கரமா இப்படி அப்படின்னு பண்றாரு அப்படின்லாம் சொன்னாங்க. சுத்தி வலிச்சு பேசாம ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாம், அவங்க விராட் கோலியை பத்தி தான் சொல்றாங்க. கரெக்டா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். விராட் கோலியை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ பேட்ஸ்மேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா இந்தியாக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் அ பேட்ஸ்மேனா என்னைக்குமே ஒரு இம்மன்ஸ் ரெஸ்பெக்ட் டு விராட் கோலி. இஸ் அ லெஜண்ட், இஸ் அ கோட், நோ டவுட் அபவுட் இட். எனக்கு விராட் கோலி இந்த மாதிரி ஒரு அக்ரஷன் இந்தியாவுக்கு விளையாடும் போது காமிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நீ நாட்டுக்காக ஆடுற, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரி ஆளு. சோ அவனுக்கு முன்னாடி அந்த அக்ரஷனா காமிச்சு அந்த மாதிரி வந்து ஒரு கேமை விளையாடுறது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பம்ப்டப்பா இருப்பேன். நம்மளால அந்த ஒரு பர்டிகுலர் லார்ஜ் டெஸ்ட் மேட்சை மறக்க முடியாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு 50 ஓவர்ஸ் தான் பேலன்ஸ். ஒய்யால அவனுங்க 50 ஓவருமே திணறணும்ன்ற மாதிரி விராட் கோலி அந்த அக்ரஷனை கொண்டு வந்துதான் டீமுக்கே ரப் பண்ணிருப்பாரு. அந்த டீம் அந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணிருப்பாங்க இந்தியா. பட் ஐபிஎல்ல நம்மளோட ஓன் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு முன்னாடி இது பண்றது எனக்குமே அது பிடிக்காது. அதுவும் யங்ஸ்டர்ஸ் முன்னாடி அவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, மேபி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி அக்ரஷன் இருந்தா மட்டும்தான் அவரால் அவரோட பெஸ்ட்டை கொண்டு வர முடியும் கூட நினைச்சிட்டு இதை பண்ணலாம். இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம டீமுக்கே என்டையரா ரப் ஆகும், அந்த அக்ரெசிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கூட நினைச்சு பண்ணலாம். ஆனா நான் வந்து யாருக்குமே முட்டு கொடுக்கல. எனக்கு விராட் கோலியை ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா ஐபிஎல்ல ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் முன்னாடியோ இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி சில டைம்ஸ் அவர் இந்த மாதிரி கத்துறதோ இந்த மாதிரி பண்றதோ பார்க்கும்போது நானுமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவேன். இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லணும்னு இருக்கேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரியணும். பாலா அண்ட் சபரீஷ், பாலா நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா டெஃபினட்டாக ஆப்வியஸ்லி அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிரேட் பேட்ஸ்மேனே சொல்ல. பட் ஆனால் அவரோட கீழே இருக்கிற அந்த ஒரு யங் பேட்ஸ்மேன் கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஷோ ஆஃப் அக்ரஷன் காமிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க வந்து ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி திக்வேஷ் இந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் யார் இருந்தாலும் வந்து ஃபைன் போட்டுருவாங்க. பட் அவருக்கு வந்து போட மாட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி அன்ஃபேராக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஓப்பனாக சொல்கிறதுல பெருசாக எதுவுமே ஒன்று கிடையாது. ஸோ நம்ம அது வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து நல்ல பேட்ஸ்மேன், அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குன்னே சொல்லலாம். சபரீஷ், நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். உனக்கு தான் உன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வரேன் இப்போ. சி, ஏன் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னா, விராட் கோலியை வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிளா ரோல் மாடலா எடுத்துட்டு தான் வந்து விளையாடுறாங்க. ஓகே, சோ அப்படின்னும் போது சம்டைம்ஸ் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டு அவரோட கை கொடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இந்த டிப்ஸ் வாங்குறது, அவர்கிட்ட இந்த பேட் வாங்குறது, அதெல்லாம் வேற விஷயம். வாட் எவர் இட் இஸ். பட் ஸ்டில் அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு அந்த மூமெண்ட்ல ஒரு ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல, என்னடா இவரோட போட்டோலாம் நான் வந்து செவுத்துல எல்லாம் ஒட்டியிருப்பேன்டா, அப்படி வந்து ஒரு ஐடில்ரா, எனக்கு இப்படி ஒரு பிளேயர் வந்து ஐடில்ரா. என் ஐடியிலே வந்து என்ன வந்து ஒரு மாதிரி மூஞ்சிக்கு முன்னாடி வந்து இப்படி வந்து ஸ்லெச் பண்றாருன்ற மாதிரி அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்ல அந்த யங் பிளேயர்ஸ்க்கு. அது இல்லாமலாம் இருக்க சான்ஸே கிடையாது. வந்து கண்டிப்பா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ 2 பேரும் அழகா சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு மாதிரி எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்களா கண்ட்ரி வந்துதான் முக்கியம் அப்படின்னு தன்னோட கண்ட்ரிக்கு ஆடும்போது, அது மாதிரி வந்து அவர் ஐபிஎல்லுமே என்ன பண்றாருன்னா, ஆக்சுவலா வந்து என்னோட டீமுக்கு என்ன வேணும், ஒரு முஷிக் ஆடும் போது அவரோட ஷவுட் இருக்கட்டும், பிரப்சிமரன் சிங் அவுட் ஆகும்போது ஒரு ஷவுட் இருக்கட்டும், அது வந்து என்ன காட்டுது அப்படின்னா, என் டீம் வின்னுக்கு தான் போகணும். ஆப்போசிட்ல வர ஃபீல்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தெரியும், அந்தாண்ட இருக்கிற ஒரு ஆஸ்திரேலியன்ஸ்னா வந்து நம்மளும் அக்ரஷன் காட்டினா அவங்களும் திருப்பி அக்ரஷன் காட்டுவாங்க. பேட் கமின்ஸ் 2023 சொல்லி அடிச்சார் சைலன்ஸ் பண்றேன் அப்படின்ட்டு. அது மாதிரி இவர் எப்படி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அந்த நம்ம ஒரு அக்ரஷனை காமிச்சோம்னா அப்படியே ஒரு யங்ஸ்டர் மேல ப்ரெஷர் போடும். ஒரு முஷிர் கான் வந்து இருக்காரு டெபியூட் மேட்ச், அங்கேயே ஒரு அக்ரஷனை காட்டணும்னா ஸ்ட்ரைட்டாவே ப்ரெஷர் போடலாம். என்னோட டீம் தான் என்னாலும் என் டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கறதுனால ஸ்ட்ரைட்டாவே ப்ரெஷர் போடுறதுக்காக அந்த அக்ரஷனை பண்றாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. நான் அதுதான் இப்ப சொல்றேன். இப்ப திக்வேஷ் ரத்தியை நம்ம குறை சொல்றோம் எண்ட் ஆஃப் த டே. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, திக்வேஷ் ரத்தியை நம்ம ரைட் ராயில பேசுற ரீசன் என்னன்னா, ஒரு யங்ஸ்டர், அவன் டேலண்ட் வேஸ்ட் ஆயிட போகுது, அப்படி பண்ணா அவ்வளவுதான்டா, இப்படி பண்ணினா இந்தியன் டீம் எல்லாம் வர முடியாது, நீ ஃபைனு கீனு கட்டிக்கிட்டு இதுலயே நீ வந்து ஏன்னா அவனோட போலிங் அஃபெக்ட் ஆகும், அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். பட் விராட் கோலி எப்படின்னா, எப்பெல்லாம் அவர் அக்ரெசிவா இருக்காரோ, எப்பெல்லாம் அவரை நீ சும்மா இல்லாம சொரண்டிட்டினா அப்பதான் அவரோட பெஸ்ட்டை கொண்டு வர முடியும். அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம் காலகாலமா விராட் கோலியை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, விராட் கோலியுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ் இன் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கிரிக்கெட் தானே. மேபி இன்னும் 2 வருஷம் கூட அவர் ஐபிஎல் ஆடிட்டு அப்புறம் கூட அவர் டிசைட் கூட பண்ணலாம். ஏன்னா வி நோ அபவுட் விராட் கோலி. அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, இன்னைக்கு நான் வந்து டிசைட் பண்ணிட்டோம்னா என்னால இதுக்கு மேல பேட்டை தூக்க முடியாதுன்னு, நான் போய் வந்து ரிட்டையர் ஆயிடுவேன் கம்ப்ளீட்டானு. ஸோ அப்படின்னும் போது ஹீ ஷுட் செட் சம் எக்ஸாம்பிள்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட வந்து கூட நீ அக்ரெஷன் காமி, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் யங்ஸ்டர்ஸ், நான் சொல்றது அந்த ஒரு 20 வயசு யங்ஸ்டர்ஸ் லைக் பிரியான் ஷாரியாவா இருக்கட்டும், ஒரு முஷீர் கானா இருக்கட்டும், ஓகே, ஒரு ஆயுஷ் மாத்திரேவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி போய் அதை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றபடி ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் வித் விராட் கோலிஸ் அக்ரெஷன். ஆஸ் அ ஒரு இந்தியனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்ட்ரிக்கு அதை பண்ணும் போது எனக்குமே இல்லை, இந்த மாதிரி தாண்டா ஒரு பிளேயர் தேவை, ஆஸ்திரேலியாவை அடிக்கணும்னா இந்த அக்ரெஷன் தாண்டா தேவைன்னு நான்லாம் அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தவன். ஓகே, பரவாயில்லடா, அதுலயே ஒரு சில விஷயங்கள்லாம் இது அவர் பண்ணிருக்க வேணான்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஓப்பனா சொல்லியிருக்கேன்.
ஓகே, யாரையுமே முட்டு கொடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலா ஹர்ட் ஆயிருக்கு. ஏன் அவர்கிட்ட இந்த மாதிரி சின்ன பசங்களை ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்லெட்ச் பண்ணணும், அது அவசியம் இல்லையேன்ற மாதிரி தோணுச்சு. நெவர்தலெஸ் ஓகேப்பா, இப்போ நம்ம வந்து அடுத்த லாஸ்ட் கட்டத்துக்கு போவோம். சபரீஷ், நீ ஃபர்ஸ்டே கேட்ட பத்தியா ஒரு கொஸ்டின், அதாவது இப்போ கருண் நாயர் அருமையா விளையாடி இருக்காரு, இவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ப்ரெஷரை போட்டுட்டாருன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலா சபரீஷ். இதுக்கு முன்னாடி இருக்கும் நம்ம வந்து ஓகே இதுதான் பேட்டிங் லைனப் கருண் நாயருக்கு இன் பிட்வீன்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த 186 நாட் அவுட் மட்டும் இல்ல, நம்ம இப்ப வீடியோ ரிலீஸ் பண்ணி இது போறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டே 2ல ஈவன் ஹீ கேன் ஸ்கோர் டபுள் செஞ்சுரி, ஏன் ட்ரிபிள் செஞ்சுரி கூட அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இருக்கிற ஃபார்ம்ல கண்டிப்பா அவரை நம்பர் 3 எடுத்துட்டு வர சான்சஸ் நிறைய இருக்கு. அந்த நம்பர் 5 நம்பர் 6 ஸ்பாட் இருக்கு பாத்தியா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயர் எங்கேயா ஃபிட்டின் ஆவார். ஓகே, லைக் நம்பர் 5 கருண் நாயர் வரலாம், 6 பண்ணிட்டு வரலாம், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த 6 பண்ணிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் 5 போலர் வச்சு போவாங்க. 5 போலர் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டர் தான் எடுக்க முடியும், இது நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் ஷர்துல் தாக்கூர். ஏன்னா ஜடேஜா ஒரு ஸ்பின்னர் வந்துருவாரு, whether they are going to go for ஜடேஜா ஆர் வாஷிங்டன் சுந்தர், அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்துடும். அப்புறம் அடுத்தது 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்துடும். சோ எனக்கு தெரிஞ்சு கருண் நாயர் அந்த 5th பொசிஷன் இருக்கு பாத்தியா, அந்த 5th பிளேஸுக்கு நங்கூரத்தை போட்டுட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயரை நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சே ஆட வைக்கலனா அதுல லாஜிக்கே இருக்காது. சோ இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி விளையாடின கருண் நாயரை ஐ வில் டெஃபினெட்லி பிளே அட் நம்பர் 5. நம்பர் 6 நான் பண்ணிட்டு விளையாடுவேன், ஏன்னா 5ல சாலிடிட்டி உனக்கு கிடைக்கும் கருண் நாயர் விளையாடும் போது. ஸோ ஐ வில் பிளே ஜடேஜா அண்ட் ஐ வில் பிளே ஷர்துல் தாக்கூர் இன் 7 and 8. இதுதான் என்னோட பேட்டிங் ஆர்டர் சபரிஷ். வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலா நானுமே கருண் நாயர் வந்து 5ல தான் யோசிச்சேன். ஏன் நான் வந்து கருண் நாயர் 1 டவுன் கொண்டு போனோம்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு 1 டவுன் பர்ஃபெக்டா ஆடி இருக்காரு. சாயும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு சாலிடிட்டி தெரியுது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு எண்டை முடிச்சு சாய் ஆடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா நம்ம ஷேவாக் பார்த்திருக்கோம், டெஸ்ட்ல வந்து விட்ரா பேட் அப்படின்ற மாதிரி ஆடுவாரு. அப்படிங்கும்போது ஜெய்ஸ்வால் சாய் அது மாதிரி ஓப்பன் பண்ணிருந்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணா அதுக்கப்புறம் பின்னாடி கருண் நாயர் ஒரு ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் கில்லு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டப்புன்னு ஒரு மேல ஒரு 3 விக்கெட் போயிடுச்சுன்னா கேஎல் ராகுல் அட் 5ங்கும் போது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்குமோ அப்படின்ற ஃபீல் பண்ண நீங்க சொன்ன ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்துச்சு. கருண் நாயர் வந்து 3. சபரீஷ், நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் தான் இறங்க போறாங்க ஓப்பனிங், அதுல எந்த டவுட்டுமே இல்லை, அது கிளியரா தெரிஞ்சிருச்சு. இன்னும் கேஎல் ராகுல் வந்து செகண்ட் அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச் ஆட போறாரு, அதுல அவர் ஓப்பன் தான் பண்ண போறாரு, அதுல இன்னுமே கிளாரிட்டி கிடைச்சிரும். கரெக்டா? வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. பாலா, உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இதுல? இல்ல, நான் கேஎல் ராகுல் தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வரதுக்கு மிக ஒரு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. மேபி கருண் வந்து கருண் நாயர் ஃபிட்டின் ஆவாருன்னு நினைக்கிறியா? டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கரெக்டா அந்த ஒரு 5 பொசிஷன் வந்து சூட்டபிள் ஆகுற அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. சாய் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி ஃபார்ம் இருக்காரு, மேபி அவர் வந்து ஒரு நம்பர் 3ல வரது சான்சஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஓகே கைஸ், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய வீடியோ ஆயிடுச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு எலிமினேட்டர், ஒரு குவாலிஃபயர் பிளஸ் இந்த இந்தியா ஏ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆப்வியஸ்லி இட் வில் டேக் சம் டைம். நம்மளால ஷார்ட்டாலாம் சுருக்கிலாம் அப்படியே ஏதோ பேசணுமேலாம் பேசிட்டு போக முடியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பெர்செப்ஷன்ஸ் அண்ட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் சபரீஷ் அண்ட் பாலா. ஸோ ஹோப்ஃபுல்லி மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ பாலா அண்ட் சபரீஷ் ஒன்ஸ் அகெயின். அடுத்த சம்பவத்திலும் நிறைய சம்பவம் பண்ணுவோம். அன்டில் தென், பாய். Thank you.